ஒரு படம் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு ஓடும்? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50 நாள், 100 நாள், இல்ல பார்த்தீங்கன்னா 300 நாள் இப்படி கூட ஓடலாம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல வந்துட்டு 100 நாள் ஓடுனா தான் அந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய சாதனையா வந்து கருதப்படுது. ஆனா ஒரே படம், ஒரே திரையரங்குல முடிவுக்கு வந்த 1009 வார சாதனைகள் ஒரு படம் படைச்சிருக்கு. உண்மையில 1009 வாரங்களா? அடேங்கப்பா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு திரைப்படம் இருக்குங்க. அதாவது மும்பையில இந்தி நடிகர் ஷாருக் கான், கஜோல் நடிச்சு வெளியான தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படம் வந்துட்டு 1009 வாரங்கள் ஓடி சாதனை படைச்சிருக்கு. தன்னுடைய திரையிடல பத்தி பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில வந்துட்டு அந்த படம் வந்து முடிச்சிருக்கு. நடிகர் ஷாருக் கான், கஜோலுடைய நடிப்பில் 1995ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதி வெளிவந்த தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே அப்படின்ற படமும் பாடல்களும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ரொம்பவே பிரபலமானது. மும்பையில் இருக்கக்கூடிய மராத்தா மந்திர் தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1009 வாரங்கள், அதாவது சுமார் 20 வருஷங்கள் வந்து ஓடி இருக்குன்னா பார்த்துங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மராத்தா தியேட்டரில் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அதாவது 1000 வாரம் வந்து முடிஞ்ச உடனே ஒரு விழா கொண்டாடி இருக்கிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா புதிய படங்கள் 3 காட்சிகள் ஓட வேண்டி இருக்கிற காரணத்தினால தியேட்டர் நிர்வாகமும் யாஷ் சோப்ரா ஃபிலிம் நிறுவனம் இணைஞ்சு ஆலோசிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து தியேட்டர்லேருந்து சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் வந்து பார்ப்பதனால தியேட்டர் நிர்வாகமும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஊழியர்களும் அதிகாலை முதல் நீண்ட நேரம் வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. அதனால தான் இந்த படத்தோடைய சாதனையை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 மணியோட அந்த சாதனை முடிச்சிருக்கிறாங்க. கடைசி நாளில் இந்த படத்தை வந்து 210 பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. இந்திய சினிமாவில் 1009 வாரங்கள் ஓடி சாதனை படைச்ச ஒரே திரைப்படம் இதுதான் சொல்லலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து மினர்வா தியேட்டரில் வந்து அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, அம்ஷத் கான் நடித்த ஷோலே படம் 5 வருஷம் ஓடிச்சு. இதுதான் வந்து ஒரு சாதனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த சாதனையை வந்துட்டு இந்த படம் முறியடிச்சிருக்கு. படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த படம் பிடிக்கும். 1970களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெளிவந்த அவரது மெலோடி பாடல்கள் ராஜாவுடைய உண்மையான பாடல்களாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துவது என்னமோ உண்மைதான். பாலு வந்து பாடியிருக்கக்கூடிய பொன்னை நான் பார்த்ததில்லை என்ற பாடல் உருவாக்கப்பட்டுள்ள விதமும் அதில் ட்ரம்பட் வந்து முக்கிய வாத்தியமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பாடலை வந்துட்டு ராஜாவுடைய பாடல் அப்படின்னா வந்துட்டு பல வருஷங்களை வந்துட்டு எல்லாருமே நினச்சிருந்துருப்பாங்க. இவரது உதவியாளராக இருந்தவர் ஏ.ஆர். ரஹ்மானுடைய தந்தை சேகர். மோகம் என்னும் ராகம் பாடும் முத்துப்பள்ளக் அப்படின்ற ஒரு பாடல் ஜேசுதாஸுக்கு வி. குமார் கொடுத்த இன்னொரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் இந்த பாட்டை. அதாவது தொலைக்காட்சியில் பாடல் போட்டியில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து எம்எஸ்வியையும் கே. பாலச்சந்தரையும் சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து படைத்த பாடல்கள் சிலவற்றையும் போட்டியாளர்கள் வந்து பாட வச்சிருந்தாங்க. பாலச்சந்திரம் பார்த்தீங்கன்னா அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி சேர்ந்து வந்துட்டு போட்டியாளர்களை வந்துட்டு வாழ்த்தியிருந்தார். ஆனால் உண்மையிலே பாலச்சந்தர் அப்படின்ற இயக்குனர் பிரபலமாகியதன் பிற்பாடு தான் எம்எஸ்வியுடன் சேர்ந்து பாடல்களை உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இதே பாலச்சந்தர் தன்னை நிலைநிறுத்த போராடிய ஆரம்ப காலத்தில் அவருடைய ஆஸ்தான இசையமைப்பாளராக வந்து வி. குமார் தான் இருந்திருக்கிறாரு. பாலச்சந்தருடைய நாடகங்களுக்கு இசையமைத்தவர் தான் குமார். அதே பாலச்சந்தருடைய இயக்குனராக வாய்ப்பு பெற்றதும் வி. குமாரே தனது நீர்க்குமிழி படத்துக்கும் இசையமைக்கும்படி வென்றிருக்கிறார். தொடர்ந்து பல படங்களுக்கும் 2 பேரும் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறாங்க. அந்த படங்கள் தான் பாலச்சந்தர் என்ற இயக்குனரின் தனித்துவத்தை தமிழ் திரையுலகத்திற்கும் ரசிகர்களுக்கும் வெளிப்படுத்தி அவரை பிரபலப்படுத்திய பாடல்கள். அவற்றால் கிடைத்த பிரபலமான பின்னர் தான் எம்எஸ்வி போன்ற நட்சத்திர இசையமைப்பாளருடன் படமென தொடங்கியிருக்கிறார். ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு எங்கேயுமே பாலச்சந்தர்கிட்ட கேட்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வி. குமாரை பற்றி நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பல ஹிட் பாடல்களை கொடுத்தும் பாலச்சந்தருடைய ஆதரவு இருந்தும் பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்திருந்த வி. குமாரால் 70களின் நடுப்பகுதிக்கு பின்னர் ஒரு எல்லைக்கு மேல் வந்து பயணிக்க முடியல. இதற்கு இளையராஜா என்ற இளம் இசையமைப்பாளருடைய வருகையும் உருவாக்கிய விதவிதமான பாடல்கள் மற்றும் பின்னணி இசையும் தான் காரணம்னு சொல்லிட்டு பலர் நினைக்கலாம். அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருந்தாலும் மனசு வந்து வேறு ஏதோ வந்து எண்ணங்களை வந்துட்டு யோசிக்க தோணும். ஒரு இசையமைப்பாளரால் தான் இசைக்கும் படத்தின் ஒரு பாடல் அல்லது 2 பாடல்கள் மட்டும்தான் ஹிட் ஆகினால் போதாது, தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்கணும். அது தவிர பார்த்தீங்கன்னா அவர் அமைக்கக்கூடிய பின்னணி இசை வந்து மக்களுடைய மனசில் வந்துட்டு இடம் பிடிக்கணும். அதனுடைய காட்சிகளுடன் பேச வேண்டும். அந்த விடயத்தில் தான் வி. குமாருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதா எனக்கு தெரியுது. வி. குமார் வந்து மிகச்சிறந்த மெலோடி பாடலை வந்து தமிழ் திரையுலகிற்கு திரை இசைக்கு வந்து விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அவர் தன்னைத்தானே மேன்மேல் வந்துட்டு வித்தியாசமானவரை வந்து உருவாக்கணும் அப்படின்றது பலருக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. வி. குமாருடைய இசையமைப்பில் ஹிட்டான சில பாட்டை சொல்லி கேடுங்க. உன்னிடம் மயங்குகிறேன் அப்படின்னு ஒரு பழைய பாடல், புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், ஒரு நாள் யாரோ, மதனோற்சவம் ரதியோடும், ஆடி அடங்கும், கல்யாண சாப்பாடு போடவா, கண்ணூர் பக்கம், இதில் வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். இதுக்கு முன்னாடி வந்து நல்ல நல்ல இசை அமைத்திருக்கிறேன்னு தான் சொல்லணும்.
உஸ்தாஸ் படே குலாம் அலி அவரை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இவர் வந்து இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டுடைய இந்துஸ்தானிய பாரம்பரிய இசையின் ராஜாவாக வந்து கருதப்படுறாரு. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா மக்கள் பலருடைய அவருடைய குரலால் ஈர்க்கப்பட்டு அதன் மேலே காதல் வயப்பட்டதுனால அவர் 20ஆம் நூற்றாண்டில் வந்து தான்சேன் அப்படின்னு அழைக்கிறாங்க. நல்லது மற்றும் மோசமான அனுபவங்கள் நிறைஞ்ச ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை உஸ்தாஸ் குலாம் அலி கான் அவர்களுக்கு அமைஞ்சதுனால அவர் தனது உடல், மனம் மற்றும் ஆன்மீக சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைஞ்சு தான் இந்துஸ்தானி இசையை வந்து கற்றிருக்கிறார். 1944ஆம் ஆண்டு அவருடைய 14 வயசு சிறுவனாக இருந்தபோது இந்துஸ்தானி பாரம்பரிய இசையில் வந்து அரசராக வந்து திகழப்பட்டிருக்கிறார். உஸ்தாஸ் படே குலாம் அலி கான் அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. இவர் வந்து ஏப்ரல் 2, 1902ஆம் ஆண்டு வந்து பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பஞ்சாபில் இப்போ வந்து லாகூர் பாகிஸ்தானில் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு இந்திய இசை பாரம்பரிய குடும்பத்தில் வந்து பிறந்தார். இவர் தந்தை அலி பக்ஷ் கான் வந்து ஒரு பிரபலமான பாடகரும் சாரங்கி வித்வானும் கூட. உஸ்தாஸ் படே குலாம் அலி கான் வந்து பிரபலமான பாடகர், இசையமைப்பாளருமான தனது மாமா காலே கான் அவர்கிட்ட இருந்தால் முறையான இசை பயிற்சி பெற்றிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு சுமார் 20 மணி நேரம் பயிற்சி வாங்கியிருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வெவ்வேறு காலகட்டங்களில் லாகூர், மும்பை, கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. 1947ஆம் ஆண்டு இந்தியா வந்து பிரிவினை போது பார்த்தீங்கன்னா உஸ்தாத் குலாம் அலி கான் வருது லாகூரில் அவரது வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா திரும்பி வந்து இங்கேயே குடியிருந்திருக்கிறாரு. 1957 வந்து இந்திய குடியுரிமையும் வாங்கிட்டார். உஸ்தாஸ் படே குலாம் அலி கான் வந்து சாரங்கி வாசிச்சாலும் அவருடைய மாமா காலே கான் கிட்ட சில பாடல்களையும் பாடியிருக்கிறாரு. தன்னுடைய இசை வாழ்க்கையில் வந்து தொடங்கி 1938 தன்னுடைய முதல் இசை நிகழ்ச்சியை வந்து கொல்கத்தாவில் வந்து நடத்தியிருக்கிறாரு. ஒரு பிரபல பாடகரும் மாறியிருக்காரு. அவர் தும்ரி இன்னும் ஒரு பெரிய ஆதரவாளராக மாறி மேலும் சில புதுமைகளை புகுத்தியிருக்கிறாரு. யாத் பியா கே ஆயே, கேத்னா பிராஹா கி ராத், திராட்சி நஸ்ரியா கே பான், ஆயனா பாலம், அப்புறம் கியா கருண் சனானி அப்படின்ற பல பாடல்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த இந்துஸ்தானிய இசை அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உண்மையில் அது ஒரு மெய்மறக்கக்கூடிய ஒரு இசைன்னு கூட சொல்கிறாங்க. அந்த இசையோட மையமாக வச்சு இவர் பாடல்கள், இசைகள் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக மெய்மறக்க செய்யும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சனா இந்துஸ்தானி இசையை கேட்டு பாருங்கள். லூசி அப்படின்னு ஒரு திரைப்படங்க 2014 வந்து வெளியாச்சு. அதாவது இந்த படத்துடைய கதை என்னன்னா 10% மட்டுமே மூளையை பயன்படுத்தக்கூடிய மனுஷன் 100% பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கற்பனையுடைய விளைவு தான் லூசி திரைப்படம். ஜாலியாக வந்து பார்ட்டி, பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சுற்றி வந்த லூசி கிட்ட வந்து ஒரு பெட்டியை கொடுத்து ஒருவர்கிட்ட ஒப்படைக்கும்படி வலியுறுத்துக லூசியோடைய பாய் ஃப்ரெண்ட். ஹோட்டல் வாசல் வரைக்கும் வந்துட்ட நீயே அதே செய்யலாமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பெட்டியை வந்து லூசியோட கைகளில் மாட்டி விடுற நண்பர். பெட்டியை கொடுத்தா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்ச லூசியோடைய கண் முன்னே பாய் ஃப்ரெண்ட் சுட்டுக் கொல்லப்பட்டு அதே இடத்துல லூசியும் அந்த மர்ம கும்பல் கையில் சிக்கிறாங்க. லூசியை சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்த பயன்படுத்துறது மர்ம கும்பல். வயிற்றில் போதைப்பொருள் பாக்கெட்டுகளை வச்சு அடுத்த நாள் வேறு நாட்டுக்கு அனுப்பி வைக்க முயல்றாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இரவில் அடைச்சி வச்சிருந்த இடத்துல இருந்து லூசி கிட்ட ஒருவன் தகராறு செய்ய எதிர்பாராத விதமாக ஒரு பாக்கெட் உடைஞ்சு உடல் முழுக்க பரவுது. அதிக அளவில் CBH4 அப்படின்ற போதைப்பொருள் உடலில் பரவி அபரிதமான சக்தி லூசியோட உடலில் உருவாகுது. 20% மூளையை பயன்படுத்தக்கூடிய சக்தி அடையும் லூசி அசால்ட்டாக அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. விடாமல் துரத்துது கடத்தல் கும்பல். இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒவ்வொருவரையும் தன்னுடைய மூளையால் கட்டுப்படுத்தக்கூடிய லூசிக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே மூளையோடைய உபயோகத்திறன் வந்துட்டு கூடுது. 100% மூளையை வந்து அடையக்கூடிய தருவாயில் என்ன நிகழ்கிறது அப்படின்றதான் படத்தோடைய கிளைமேக்ஸு. உண்மையில் ரொம்ப த்ரில்லாக போகுது இல்லையா? லூசியா வந்து ஸ்கார்லெட் ஜோஹன்சன் கதைக்கு சரியான தேர்வு தான் அப்படின்னாலும் இன்னும் சற்று சூப்பர் கேர்ள் கேரக்டருக்கான ஸ்டைலில் பயன்படுத்தியிருக்கலாம். மில்லா ஜோவிச், ஹாலே பெர்ரி, ஏஞ்சலினா ஜோலி இவங்ககிட்ட இருந்த ஸ்டைலில் வந்து ஸ்கார்லெட் கிட்ட மிஸ் தான் சொல்லணும். த லேடி, த ஃபிஃப்த் எலிமெண்ட், ஏஞ்சல் ஏ அப்படின்ற பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படங்களை வந்து இயக்கிய லூக் பென்சன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. 100% முழு உபயோகத்தால் என்ன நேரும் அப்படின்ற கற்பனைக்கு உங்களுக்கே ஒரு சவால் போடலாம். ஆரம்பம் முதல் இறுதி வரையே கண்களை வந்து கட்டி போடுகின்ற காட்சி அமைப்புகள். ஆனால் லூசியை தவிர இன்னும் மற்ற கதாபாத்திரங்களுடைய கவனம் செலுத்தியிருக்கலாம். கடத்தல் கும்பலுடைய கார் சேசிங்கை ஆச்சரியப்பட வைக்குது தீரி ஏர்போகஸ்டோடைய கேமரா. மொத்தத்தில் 100% மூளையை பயன்படுத்தக்கூடிய மனுஷன் எங்கே இருந்தாலும் உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது லூசி திரைப்படம். இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இப்போ ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்க போகிறாராம். என்னப்பா வந்துட்டு இவர் வந்து ரொம்ப சாக்லேட் பாயாக தானே நடிச்சிருந்தாரு, இப்போ திடீர்னு இப்படி ஏன் ஆக்ஷனில் இறங்குறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இசையமைப்பாளராக இருந்த ஜிவி பிரகாஷ்குமார் வந்துட்டு டார்லிங் படத்து மூலமாக வந்து நடிகரை வந்து அறிமுகமானார் இல்லையா? இது ரசிகர்கள்கிட்டே வந்து அதிக வரவேற்பு வாங்கினதுனால இவர் நடிப்பில் உருவான பென்சில் படமும் வந்து ரிலீஸ் ஆகாமல் முடங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய பாடல்கள், ட்ரெய்லர்கள் வந்துட்டு ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கிறதுனால
படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்காம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல், த்ரில்லர் படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த ஜிவி பிரகாஷ்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஆக்ஷன் படத்துல வந்து நடிக்க போறாராம். திருடன் போலீஸ் படத்தை தயாரிச்ச கெனன்யா ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் புது படம் ஒன்று தயாரிக்க போதான். இதுல ஜிவி பிரகாஷ்குமார் வந்து நடிக்கிறதா ஒப்பந்தமாயிருக்கிறாரு. இந்த படத்துல வந்து பாண்டியராஜனுடைய உதவியாளர் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து இயக்க இருக்கிறாராம். இந்த படத்தை வந்து ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த காமெடி படமா உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் வந்து படப்பிடிப்பு தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரத்துல இருந்து நமக்காக செய்தி வந்திருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. விக்ரம் பிரபு வந்து ஒரு படத்துல வந்து புது படத்துல நடிக்க போறாரு. வெள்ளைக்காரதுரை படத்தை அடுத்து விக்ரம் பிரபு விஜய் இயக்கத்துல வந்துட்டு, அதாவது எல் விஜய்ங்க, நம்ம நடிகர் விஜய் இல்ல, இயக்குனர் எல் விஜயோடைய இயக்கத்துல வந்து இது என்ன மாயம் படத்துல வந்து நடிச்சிட்டு வராரு. இதுல வந்து இவருக்கு ஜோடியா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் முடிஞ்சு தற்போது ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா குமரவேலோட இயக்கத்தை வந்து வாகா படத்துலையும் விக்ரம் பிரபு நடிச்சிட்டு வராரு. இது தவிர விக்ரம் பிரபுக்கு ஜோடியா வந்து ரன்யா ராவ் வந்து இதில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இந்த படத்தை அடுத்து புது படம் ஒன்றில் வந்து நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாக இருக்கிறாரு. ரோமியோ ஜூலியட்டோட வெற்றியை தொடர்ந்து மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் வந்து நந்தகோபால் தயாரிக்கக்கூடிய படத்தில் வந்து விக்ரம் பிரபு கதாநாயகனா நடிக்கிறாரு. பெயரிடப்படாத இந்த படத்தில் வந்து கணேஷ் விநாயக் வந்து இயக்குறாராம். சுகுமார் வந்து ஒளிப்பதிவு செய்ய போறாராம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கதாநாயகி மற்றும் அனைத்து நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்றிருக்குதான். தேர்வு முடிஞ்ச உடனே விரைவில் படப்பிடிப்பு தொடங்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக வந்துட்டு பட வாய்ப்புகள் நிறைய வரதுனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாராம் விக்ரம் பிரபு அப்படின்னு சொல்லியாச்சுங்கோ. நடிகரெல்லாம் கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. ஆனால் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாமல் தாமதம் ஆகுது. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, விஷால் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், இவர் சொன்ன விஷயம் யாருக்காக தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? நம்ம வாழு வந்து ரிலீஸ் ஆகாமல் ரொம்பவே இழுத்தடிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக கூட இருக்கலாம். ஆமாம், அதாவது விஷால் காஜல் அகர்வால் ஜோடியாக நடிக்கக்கூடிய பாயும்பொலி வந்து சுசீந்திரோட வந்து இயக்கத்தில் வந்து வரப்போகுது இல்லையா? வேந்தர் மூவிஸ் மதன் தான் இதை தயாரிச்சிருக்கிறாரு. இமானுடைய இசையில் வந்து சூப்பரான பாடல்லாம் வந்துட்டு இருக்கு. சிலுக்கு மரமே அப்படின்ற ஒரு பாடல் வெளியீட்டு விழா வந்து நடந்துச்சு இப்போ. ஸோ லிங்குசாமி வெளியிட வந்து டைரக்டர் பாண்டியராஜ் திரு வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொன்ன விஷயம் தான் இது. பாயுமொழி படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. ஏற்கனவே 2 தடவை போலீஸ் கதையில் நடிச்சிருக்கிற இது 3வது படம். சுசீந்திரன் நினைச்சது அப்படியே திரையில் கொண்டு வந்துருவார். படங்களில் நடிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கொள்றதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் சிறப்பாக அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். பாண்டியநாடு படத்தில் அப்படி அமைஞ்சிச்சு. அந்த படத்துடைய கிளைமாக்ஸும் பேசப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இமான் வந்து 5 பாடல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. எங்களை மாதிரி நடிகர்களுக்கு நல்ல தயாரிப்பாளர் அமையணும், அதுதான் வேணும். இந்த படத்தை வந்து நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிருக்கிறாரு அப்படின்னாச்சு. சரி, எங்கங்க நீ சொல்ல வந்த விஷயத்தையே காணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதுக்கு தான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, அதாவது நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து எல்லாம் படத்தில் நடிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் வந்து இதுக்கு தடை உத்தரவுகள் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்துட்டு மேற்கொண்டு நடிக்கணும், அதில் அடுத்த படங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராமல் போயிடுது. இதுக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாமே வந்துட்டு பொறிஞ்சு தள்ளி இருக்கிறாரு விஷால். ஆனால் நீங்கள் யாரை சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு விஷாலை பார்த்தா கேட்கணும். நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட டாடா பை பாய் சொல்லிட்டு வருது உங்கள் ராக்கிங் ராபர்ட். நன்றி நேர்களே.